சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா, அப்போது பசியோடு இருக்கும்போது காடும் பட்னி கிடக்கணும். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கொம்பன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மணி 12:21 ஆயிடுச்சு, ஏப்ரல் 1. ஸோ இது பூயா பாஸ் வந்திருக்கும், அதை தான் நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். சரியா? என்ன பூயா பாஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேட் போர்டு 30வது லெவலில் ஏதோ ஒரு ஸ்கேட் போர்டு கொடுக்கானுங்க. என்ன நல்லாவா இருக்குது? ஓகே பரவாயில்ல. அடுத்து இது லூட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அடுத்து எஸ்விடி கன்று ஒன்று கொடுத்துருக்கானுங்க. டபுள் அக்யூரேசி சிங்கிள் மேகசின்னு. சரி ரைட்டு பரவாயில்ல. ஓகே ஒரு பேக் கொடுத்துருக்கானுங்க. வேறு என்னது? இது என்னது? முட்டையா? பாம் கொடுத்துருக்கானுங்க கைஸ், பாம் கொடுத்துருக்கானுங்க. ஃப்ரீயாகவே இந்த மாஸ்க் கொடுக்கானுங்க, நல்லா தான் இருக்குது. சரிட்டு பரவாயில்ல. ஓகே அதுக்கடுத்து க்ளோவால் ஒரு போன ஒரு க்ளோவால் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஒன்றுத்துக்குமே லைக் இல்லை இந்த க்ளோவால். ஓகே அதுக்கடுத்து மெயில் பண்டில் வந்தாச்சு. மெயில் பண்டிலில் என்ன நல்லா இருக்குது? அந்த மண்டை நல்லா இருக்குது கைஸ், இந்த மண்டை நல்லா இருக்குது. சரி இதை லைக் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஷர்ட்டையும் நல்லா இருக்குது. சாரி டிஷர்ட்டு, இந்த ஹுட்டிமாக இருந்து இதுவும் சூப்பராக தான் இருக்குது. சரி இது போடலாம் போல். ஆனால் என்ன ஒன்று, எமௌண்ட் வரல இந்த வாட்டி. ஏன்னா போன வாட்டி வந்துடுச்சு, அதனால் இந்த வாட்டி எமௌண்ட்டு கொடுக்கல இவனுங்க. அதுக்கு பதிலாக க்ளோவால் விட்டு வச்சுருக்கானுங்க. சரி ரைட்டு. அதுக்கடுத்து ப்ரைம் ஸ்டோர் அப்டேட் பண்ணியிருப்பானுங்க கைஸ். ப்ரைம் ஸ்டோரை பாருங்கள். இது வந்து உல்ஃப் பண்டில் இந்த வந்துச்சுல, இப்போ இடையில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பண்டில் தான் விட்டு வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் இதுவும் இடையில வந்துச்சு. இது என்ன கன்று? அந்த ஒன் டாப் அடிப்புமே அந்த கன்று. சரி அதுக்கடுத்து ஸ்குவாட் அமௌண்ட்டு ஒரு க்ளோவால். ஓகே அதுக்கடுத்து நம்ம இப்போ கிளியர் கேட்ச் பண்ணிட்டு நேராக அதை ஸ்பின் பண்ண போயிடலாம். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, கிளியர் கேட்சை போட்டு அழுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா போட்டு அழுத்திக்கலாம். எப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல போட்டு அழுத்திக்கலாம். கைஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நம்ம டேரெக்டாக அது வாங்கலாமா இல்லை ஸ்பின் பண்ணி எடுக்கலாமான்னு. ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பேன் பாருங்கண்ணே. நானா வீடியோவில் அவ்வளோவா கத்திருக்க மாட்டேன். நான் நேரில் கத்துனேன். ஏன்னா நம்ம போடுறத விட்ட கொஞ்சம் அதிகமாக தான் டைமண்ட் ஆகும். சரிட்டு பாருங்கண்ணே. ஃபஸ்ட்டு இது கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின்னை போட்டுடலாம். ஓகே கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெப்பன் ராயில் ஒரு 10 ஸ்பின்னு இருங்க. வெப்பன் ராயில் போகலாம். வெப்பன் ராயில் ஒரு 10 இல்லை 10 போட்டுடலாம். கேரண்டி இருந்துச்சு. ரைட்டு, கேரண்டியை நம்ம அந்த ஒன்று வச்சா பைத்தியக்காரனுங்களா கொடுத்துட்டேனே கைஸ். சரி ரைட்டு பரவாயில்ல. நம்ம இதில் போய் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 9 டைமண்ட் போட்டு பார்ப்போமா? சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு ஒரு 9 டைமண்டு இதில் கொடுப்பானுங்களா? கிடைக்கல கைஸ். சரி ரைட்டு பரவாயில்ல. 2 கொடுத்துருக்கானுங்க. ஒரு 9 டைமண்டுக்கு 2 கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் 9 போடலாமா? 40 போட்டுடலாம். எத்தனை கொடுத்துருக்கானுங்க? 10 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. 40 டைமண்டுக்கு 10 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. அடே செமையாக இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ டேரெக்டாக போடுறா இருந்தால் 319 வருது. சரியா? டேரெக்டாக நம்ம போடுறா இருந்தால் 319 வருது. நம்ம இதில் ஸ்பின் பண்ணி போட்டால் அதே டைமண்டுக்கு நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கொடுக்குறானுங்களான்னு, இல்லை எத்தனை டைமண்ட் ஆகுதுன்னு பாருங்கண்ணே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னு 23 கொடுத்துருக்கானுங்க. சாரி 23 கொடுக்கல, அதில் 10 தான் கொடுத்துருக்கானுங்க. நான் அந்த 23 பார்த்துட்டேன். அப்போ ஃபஸ்ட் வாட்டி நான் அப்படி தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு பரவாயில்ல. இதில் ஒரு ஸ்பின்னு போட்டாச்சு. இதெல்லாம் ஸ்பின் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். டைமண்டு மொத்தமாக குறைஞ்சிரும். ஓகே இது வேணாம். ஓகே இதிலே போட்டுடலாம். அடடா அடாச்சி கம்மியாக தான் கொடுத்துருக்கானுங்க. வெறும் 8 தான் கொடுத்துருக்கானுங்க. மட்டமாக கொடுக்குறானுங்க. சரி கிளியர் காட்சி போட்டு நல்லா அழுத்திட்டு பாருங்க. கொடிய மோட்டர் குத்திட்டு பாரு, டேரெக்டாக போய் சுற்றுறேன். விழும் நாசமாக போ, பேதியில் போவ. கேவலமாக கொடுத்துருக்கானுங்க கைஸ். இந்த வாட்டிக்கு ரொம்ப கேவலமாக கொடுத்துட்டானுங்க. வெறும் 6 டோக்கன் கொடுத்து வச்சுருக்காங்க. நாசமாக போடுறாங்க. சரி ரைட்டு, இதில் எதனா கொடுங்கடா. நடுவில் உள்ளது டைமண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். 319 டைமண்ட் கிட்ட ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, நாசமாக போகிறவனுங்க. கொடுங்கடா எப்பா. வாட்ராடி என்னடா கொடுங்கடா. 6-5ன்னு கொடுக்குறானே கைஸ். ஐயோ ஸ்பீடாக தான்டா போட்டோம். இப்போ இருங்க. ஐயோ கொடுக்க மாட்டேக்கானுங்க கைஸ், கொடுக்க மாட்டேக்கானுங்க.
ஐயையோ கொடுங்கடா. டேய் 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 வெறியாவுதுடா டேய். டேய் சென்டரில் இத்தனை இடத்துல சுற்றுதுடாடா, எல்லாத்துலேயுமே ஓடுது. அந்த 10ல் அந்த சென்டரில் மட்டும் ஏன்டா விளைய மாட்டேங்குது? பக்கு கரீனா. கைஸ் இதை பார்த்துக்கோங்க என்ன, நீங்கள் இப்படி ஸ்பின் பண்ணனா அந்த வீடியோவை பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணுங்க. கதற வச்சுதுக்கானுங்க. திடீர்னு நிறையா பேருக்கு லக் இருக்கும், அவங்க லக் இருக்கிறவங்களுக்கு நடுவில் போய் அந்த இது பாஸ் விழுந்துடும். ஆனால் திடீர்னு லக் இல்லைடா, லக் இல்லைனா இப்படி தான் நடக்கும். ஐயோ கொடுங்கடா டேய் கொடுங்கடா. நான் டேரெக்டாகவே பண்ணியிருப்பேன் கைஸுங்க. பாருங்க போட்டு இழுன்னு இழுக்கிறானுங்க, குடிக்கவே மாட்டேங்கிறானுங்க. சோ நாசமாக போவ. எப்பா 10 கொடுத்துருக்கானுங்கப்பா ஒரு வழியாக, அதுவும் ஒரு ஸ்பின்னுக்கு. பரவாயில்ல. எத்தனை ஆயிடுச்சு? டோக்கன் வந்துச்சு, இருந்தாலும் வீடு தான் பார்க்கலாம். டி ஐயோ இல்லை முடியாது, எனக்கு இதுக்கு மேலாம் கத்திட்டு இருக்க முடியாது. போ நாசமாக போ. எனக்கு கங்க்ராச்சுலேஷன் கூட சொல்ல மாட்டேங்கானுங்க. சி கர்மம். சரி ரைட்டு, உள்ளே போய் என்ன தேய்ச்சி க்ளைம் பண்ணி போடும். ஆமாம் போங்கடா டி, வெறியாக்காதீங்கடா. ஆ போ. ஐயே சரி ரைட்டு, ஃபீமேல் பண்டில் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஐயோ கைஸ் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு போய் நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். கதற வச்சு செஞ்சுட்டானுங்க. சரியா, நீங்கள் இந்த வீடியோ இப்படி போய் ஸ்பின் பண்ணலாமா இல்லை நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாமான்னு பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு எத்தனை டைமண்ட் இருந்ததையும் பார்த்துக்கோங்க, இப்போ எத்தனை டைமண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஒரு 500 டைமண்ட் கிட்ட போயிடுச்சு. ஓகேவா, நம்ம டேரெக்டாக பண்ணியிருந்தா 319. இதே நம்ம இப்போ ஸ்பின் பண்ணதுனால தான் எனக்கு 500 டைமண்ட் கிட்ட போயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். சரி ரைட், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ்.